தமிழக முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு, பாக்குறீங்க எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் வந்து தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க. தொடர்ச்சியா 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க, அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரைடுக்கு பயந்து போன மாதிரி சொல்றாங்க. இந்த ரைடுக்கு பயந்து போயிருக்காரு. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்லை மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம், தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்து தான் இருப்போம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க, மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை, நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். இல்லை எதுக்காக சந்திப்பாங்கன்னு இருக்குல்ல, பல்வேறு சூழல்கள் இருந்தது. பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க நமக்கு நிதி தரலை, அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த நேரங்களில் அவரை சந்திச்சிருக்கலாம். அவரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கேட்டால் நேரம் கொடுக்குறாங்க. காலையில் உங்களை சந்திக்கிறாங்க, மாலையில் தம்பி உதய சந்திக்கிறாங்க. அப்படி ஒரே நாளில் எல்லாரையும் சந்திக்க முடியுது, உங்களால் சந்திக்க முடியுது. அப்படி இருக்கும்போது எண்ணற்ற சிக்கல்கள் நமக்கு வந்தது. அப்போலாம் பேசி நீங்கள் அதை சரி செஞ்சிருக்கலாம். இந்த இப்போ 3 நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை நிராகரிச்சு நீங்கள் இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கணும், இந்த வாட்டி ஏன் போறீங்க அப்படின்னு. அது ஒரு வேளை நீங்கள் அமலாக்கத்துறை சோதனைக்காக போறீங்களா அப்படி சந்தேகம் வருது இல்லை, அதெல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய விளையாட்டு. இப்போ பாஜக அரசு என்ன நினைக்கும்னா, இந்திய நாட்டை ஆளுகிற அரசு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயாவோ அல்லது நிதிஷ்குமார் ஐயாவோ விலகிட்டா, ஆதரவுலேருந்து விலகுனா, திமுக தன்னுடைய 22 உறுப்பினர்களோட ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அது இணக்கமாக இருக்கும். இவங்களும் நாங்கள் உங்களை அந்த மாதிரி சூழல் வந்து ஆதரிப்போங்கிற இதில் இணக்கமாக இருப்பாங்க. இல்லைன்னா இந்த பாகிஸ்தான் போரை வந்து அதை ஆதரித்து பேரணி நடத்தின முதல்வர் நம்முடைய முதல்வர் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வர், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர், அந்த பெண்மகள் அவங்க பேரணி நடத்தினாங்க. கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடோ அல்லது நிதிஷ்குமாரோ நடத்தாத போது, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களோடு அந்த மாநில முதல்வர்கள் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தாத போது நம்முடைய முதல்வர் அவசரமா பேரணி நடத்த வேண்டிய தேவைன்னு இருக்குது. அதாவது முதலமைச்சர் வந்து கடந்த ஆண்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளல, கடந்த ஆண்டு கலந்து கொள்ளாமல் இருந்தது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இந்த ஆண்டு முதல்ல கலந்து கொள்வதாக இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய சுற்றுப்பயணத்தில் மாறுதல் இருந்தது. ஆனால் இப்பொழுதுமே கலந்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டிலும் தமிழகத்திற்கு என்ன நல்ல திட்டங்கள் கேட்டு வாங்கி வந்தாலும் அது முதலமைச்சருக்கு பெருமையாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான உணர்வு வச்சு தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், மத்திய அரசோடு ஒரு இணக்கமான ஒரு உறவு வைத்துக் கொண்டு நிதிகளை பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வாய்ச்சொல்லில் வீரர், வாய்ச்சொல்லில் வீரர் அடின்னுவாங்க இல்லையா, அதுபோல வாய்ச்சொல்ல வீரர். மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு ஒரு நிதி தன்னாட்சியை 17 வருஷம் கோட்டை விட்டாங்க. நிதி தன்னாட்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு 17 வருஷம் முயற்சி பண்ணியிருந்தா நமக்கு வந்து இன்னைக்கும் வந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து கரெக்டாக அந்த மாநிலத்துக்குரிய அந்த நிதிகள் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் 17 வருஷம் கோட்டை விட்டாங்க. இப்போ வந்து பிள்ளை பாசம், அதாவது வந்து வெள்ளுடை வேந்தர்னு நம்ம வந்து சார் பிடி தியாகராஜர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வெண்குடை வேந்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நவீன வெண்குடை வேந்தர்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெண்குடை வேந்தரா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல இன்னைக்கு வந்து பார்க்கப்படுறாரு. வாய்க்கிலேயே கத்திட்டு இன்னைக்கு டெல்லியில போய் தவம் இருக்காரு. பாவம், பிள்ளை பாசம். ஏன்னா பிள்ளையை காப்பாற்றணும் இல்லையா, அந்த பிள்ளை பாசம் அவர் இன்னைக்கு போய் டெல்லியில ஒரு தவம் கிடந்து இன்னைக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட 3 வருஷம் போவாது. இப்ப போவார்னா அதுக்கு ஒரு விளக்கம் தராரு. அதை நிதி ஆயோக் கூட்டத்தில் நாங்கள் போய் பேசுவோம், ஏன் நான் 4 வருஷம் போல நீங்க. அப்போ குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணூட்டில், குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணூட்டில்ன்ற கதையாக தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய அந்த கதையாக இருக்கு. இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறாரு. எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. 3 முறை புறக்கணித்து இப்போ சோதனைன்றனால முதலமைச்சர் சென்றிருக்கார் அப்படின்றாங்க. சோதனைக்கெல்லாம் அஞ்சுகிறவர் அல்ல தமிழக முதல்வர். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அஞ்சாத உள்ளத்தோடு
அனைத்தையும் சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை இல்லாத புதிய புதிய சாதனைகளாக புரட்சிகரமான திட்டங்களை மாணவர்களுக்கு, மகளிருக்கு, வயது முதிர்ந்தோருக்கு, ஓய்வு பெற்றோருக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, அதை போல எல்லா துறைகளிலும் தனி முத்திரை பதித்து அவர் மக்கள் மன்றத்தில், மக்கள் இதயத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார் முதலமைச்சர். இந்த எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் முடிவெடுத்திருக்கலாம். அதனால் நாம் முற்றிலுமாக ஒரு அரசு, அதாவது மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசோடு முற்றாக விலகி நிற்க முடியாது, பகைத்து நிற்கவும் முடியாது. ஒன்றிய அரசை சார்ந்து இயங்குவதுதான் மாநில அரசு. இது அடிப்படையான உண்மை, அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மைதான். அப்படி இருக்கிற போது நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக சில நேரங்களில் கூட்டங்களை புறக்கணிப்பதுண்டு. இப்போ சட்டமன்றத்துக்குள்ள போறோம், வெளிநடப்பு செய்யறோன்றோம், வெளிநடப்பு செஞ்சுட்டு திருப்பி உள்ள போய் உட்கார்றோம் இல்லையா, மொத்தமா நம்ம வெளியேறி வந்துடுறது இல்லைல்ல. அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு புரொட்டஸ்ட், ஒரு அடையாளபூர்வமான எதிர்ப்பு. அதனால ஒட்டுமொத்தமா 5 வருடங்களும் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல சொன்னா நட்டம் நமக்கு தான், அவங்களுக்கு இல்லை. எனவே இந்த முறை நேரில் போய் சந்திக்க வேண்டும். பிரதமர் அல்லது தொடர்புடைய அமைச்சர்கள் அதிலே இருந்தால் நம்முடைய மாநில அரசின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக முதல்வர் இதை கருதி இருக்கலாம். அதனால் அவர் சென்றிருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.